இன்று முதல் தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியிலிருந்து விலகுவது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன். இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகளை எச்சியில கிடைக்காம சொரிநாய்குடியை வெறிநாய்குடியை கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இப்ப சொல்லு, சோறா சுரணையா? சோறுதான். அதுக்கப்புறம் இன்னொருத்தருக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த சீட்ல உட்கார மாட்டேன், நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அது பிளாஸ்டிக் சீட்டா இருந்தாலும் அது மேல ஒரு பற்று வச்சு இன்னைக்கும் ஒரு பிடிப்போட இருக்க. உன்னதாண்டா வேல்முருகனா இருக்கட்டும், ஆட்சியில் பிரச்சனை, ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏதாவது ஒன்றுத்தில் இவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணலைன்னா நான் இந்த கூட்டணியை விட்டு வெளில போவேன்னு சொன்னாங்களா? என்ன பாக்குற துப்புறானேனா? ஏன் சொல்ல மாட்டாங்க? சொன்னது கிடையாது. ஏன்னா விலை போன தலைவர். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, திருமாவளவன்ட்ட தான் கடைசியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கூட்டணி, சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடியே தேமுதிக நடத்திட்டாங்க பேச்சுவார்த்தை. அக்கா, தேன்மொழிக்கா, மம்மி, சிஸ்டர், ப்ளீஸ் எவனாவது ஒரு கலந்து வெளியே வாங்கலையா? அம்மா, ஏய் பிச்சைக்கார நாயே, நான் ஒருத்தங்க இருக்கல, இந்த வீட்டுக்கே வரணுமா? போடாத பக்கம். இப்படி எல்லாமா ஒரு பொழப்பு பிழைக்கணும்? கேவலம் அவங்க கொடுக்குற 4 சீட்டுக்கோ 2 சீட்டுக்குமா இந்த பொழப்பு? அது கூட வரக்கூடிய பிளாஸ்டிக் சேருக்கா இந்த பொழப்பு? விஷயம் பார்த்தீங்களா? காங்கிரஸாக இருக்கட்டும், வேல்முருகனாக இருக்கட்டும், ஆட்சியில் பிரச்சனை, ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகள் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஏதாவது ஒன்றுத்தில் இவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு காணலைன்னா நான் இந்த கூட்டணியை விட்டு வெளில போவேன்னு சொன்னாங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.